அபி ராகவ் கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் கோயிலில் வச்சு மதுவை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்துகிறாங்க. அவரும் சரின்னு ஒத்துக்கிறாரு. வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே பேசி சம்மதம் வாங்குறாங்க. எல்லாருமே சேர்ந்து கல்யாணம் பண்ணுறதுக்காக கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே முரளி, சுந்தரி எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்றைக்கி மதுக்கும் ராகவுக்கும் கல்யாணம்னு சொல்லிட்டு மது போயிட்டு ரெடி ஆகிட்டே இருக்காங்க. ரெடி ஆகும்போது அவங்களுக்கு ஒரு உண்மை தெரியுது. அப்போ ஒருத்தவங்க கிட்ட சொல்கிறாங்க, நான் ராகவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், அவன் அபி கூடவே வாழட்டும், எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம், நான் நிறுத்த போகிறேன்னு சொல்கிறாங்க. அதை முரளி கேட்குறாரு. கேட்டோடனே அப்படியே ஷாக் ஆகுறாரு. அப்படியே போய்ட்டு சுந்தரி கிட்ட சொல்கிறாரு, இப்போ மது ராகவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும், மதுவை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ரூமில் அடைச்சிடுங்க அப்படின்னு சுந்தரி கிட்ட சொல்கிறாரு முரளி. அதே மாதிரி மதுவை கூட்டிகிட்டு போய் ஒரு ரூமில் அடைச்சிட்றாங்க. லாவண்யா, இப்போ நீ தான் மணப்பெண், நீ தான் பொண்ணு மாதிரி போயிட்டு ராகவுக்கு பக்கத்தில் உட்காரு, அவன் தாலி கட்டிடுவான், நீ ராகவை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு முரளி சொல்கிறாரு. அதே மாதிரி லாவண்யாவும் ட்ரெஸ்லாம் பண்ணிக்கிட்டு போயிட்டு ராகவ பக்கத்தில் உட்காடுறாங்க. ராகவும் தாலி கட்டுறதுக்கு தாலியை எடுக்கிறாரு. அபி அங்கே நின்றுட்டுருக்காங்க. அபி வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்போ கரெக்டாக மது பார்க்குறாங்க. பார்த்துட்டு மது கத்துறாங்க, என்னை ரூமில் வச்சு அடைச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஜன்னல்லேருந்து கத்திட்டுருக்காங்க. அதை பார்த்தோன்னே அபி அப்படியே ஓடுறாங்க. ஓடி போயிட்டு மதுவை அந்த ரூம்குள்ளேருந்து வெளியே கூட்டிகிட்டு வராங்க. என்ன இங்கே நீ இருக்க, அப்போ ராகவ பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு யார் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து கல்யாணத்தை நிறுத்தத்துக்காக ஓடி வராங்க. ராகவ் லாவண்யா கட்டில் தாலி கட்டுறதுக்காக போகிறாரு. அதை பார்த்தோன்னே அபி கத்துறாங்க, நிறுத்துங்க, தாலி கட்டாதீங்க, நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு மதுவும் அபியும் கத்துறாங்க.